ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஓகே கைஸ், வீடியோ பற்றி எதுன்னு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவதுனா உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னு தேவைப்பட்டதுன்னா பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் கேசஸ் வந்து விற்கிறாங்க. மொபைல் கஸ்டமைஸ்டு கேசஸ், உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணா ஃபோட்டோஸ் போட்டு தருவாங்க, இல்லை உங்கள் நேம்ஸ் ஏதாவது வேணா சொல்லி பண்ணுவாங்க. இப்போ கிரிக்கெட்ஸ்க்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டுற இந்த டிஸ்பிளேயில் இருக்கும் பாருங்கள் கைஸ். இந்த கிரிக்கெட் டீம்ஸ்க்காக நிறைய பேக் கேசஸ்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டு நம்பர் பிளேட் செஞ்சு தராங்க பைக்ஸ் அண்ட் கார்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீ செயின்ஸ், காருக்கு பைக்குக்கு நீங்கள் என்ன மாதிரி கார் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற கீ செயின்ஸ் உங்கள் நேம்ஸ் போட்ட மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பில்லோஸ் வந்து தனியாக பில்லோஸில் நம்ம ஃபோட்டோஸ் வர மாதிரி டபுள் சைடு ஐட்டம்ஸ் இங்கே விற்கிறாங்க. ஓகே காசு, நான் இதை பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஐடியா நீங்கள் போய் விசிட் பண்ணி ஒரு தடவையாவது பாருங்கள். அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் எவ்வளோ என்ன ஏதுன்னு. பட்ஜெட் ரேஞ்செலாம் ஓரளவுக்கு ஒருக்குள்ளே நம்ம வாங்குறதுக்குள்ளே மிட் ரேஞ்சிலே இருக்குது. எல்லாமே சூப்பரான ப்ராடக்ட்ஸு. நான் வந்து பர்சனலாக அதை வாங்கிட்டு மேஜிக்கல் கிளாஸஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் போய் கஸ்டமைஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுன்றதை கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் கீழே கொடுத்துருக்கேன். இங்கே டிஸ்பிளேலேயே அவங்களோட ஐடி கொடுத்துருக்கேன். அவங்களோட விசிட்டிங் கார்டு முடிஞ்சால் இதில் தரங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகலாம். இப்படி தான் இருந்தது எனக்கு பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறப்போ. ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் சேஃபாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பாக்ஸ் லைட்டாக வெளியில் மட்டும் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. சீலிங்னு பார்த்திங்கன்னா கவரெல்லாம் பக்காவாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டைட் சேஃபாக தான் இருக்குது. உள்ளே பார்க்கலாம். பாக்ஸ் மட்டும் மேலே டேமேஜ் ஆகிருந்தது வரப்போ எனக்கு. ஓகே, பேக் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேக் தான் நினைக்கிறேன். பேக் அளவுக்கு தொட்டு பார்க்குறப்போ பேக்கோட கிளாத் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். லைட் இருக்குது உள்ளே. ஒரு க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. இதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். லைட்டை சுற்றி பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான பேக்னே சொல்லலாம். இது அப்புறம் பார்க்கலாம். உள்ளே ட்ரைபாட் இருக்குன்னு பார்க்கலாம் மேலே. ஓகே கைஸ், ட்ரைபாட் இருக்குது உள்ள. உள்ளே எதுவும் இல்லை, ஒரு ட்ரைபாட் மட்டும் இருக்குது. ட்ரைபாட் ஓரளவுக்கு டீசென்ஸாகவே இருக்குது. ஏன்னா மெட்டல் அந்த ஸ்டீல் வந்து நல்லா இருக்குது. ஸ்டீல்லே இருக்குது. அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக ஒன்றும் இல்லை. ஒரு லைட் வெயிட்டட் ட்ரைபாட் மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்போவுமே நார்மலாக எப்படி ட்ரைபாட் யூஸ் பண்ணுவோமோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே டைட் பண்ணுறதுக்கு அந்த நெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நெட்டு ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த நெட்டெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் நினச்சேன் கொஞ்சம் மோசமாக வரும்னு நினச்சேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டாகவே இருக்குது. ஸ்டீலில் நல்லா ஸ்மூத்தாக அப் பண்ண முடியுது ஈஸியாக. டைட்டாக தான் பார்ப்போம். நல்லாவே டைட் ஆகுது. இது ஃபுல் ஹைட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டாகவே இருக்காது. நானே ஒரு 5 பாயிண்ட்க்கு மேலே இருக்கேன். அது என்னோட ரொம்ப ஹைட்டாக இருக்குது. லைட் பேக்கை பார்க்கலாம். இப்போ லைட் பேக்கு ஓரளவுக்கு ஜிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா வெளியில் எங்கேயாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா ஓரளவுக்கு லைட்டாக இருக்குள்ள ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டு கூட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயே 10 இன்ச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லைட் மட்டும் கவரோடு இருக்குது. அதுக்குரிய ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. உள்ள மொபைல் ஹோல்டர். கீழே ஒரு பால் ஹெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது தனியாக வரும்னு பார்த்தேன் மொபைல் ஃபோன் ஹோல்டர், அது கூடயே அட்டாச் பண்ணி வந்திருக்கு. இல்லை நம்ம த்ரெட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா ஃப்ரீன்னதுனால
தனியாக பேக்கேஜிங்கில் வரும்னு பார்த்தேன், இல்லை லைட்டு கூடயே கொடுத்துருக்காங்க. ஒயரிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இதுவாக இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. ஒயரிங் ஓரளவுக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். நான் நினச்சதை விட நல்லாவே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். த்ரெட்டு ஸ்மூத்தாக தான் வருது, எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அதே ரிங் சைஸ் தான் இருக்குது. பால் ஹெட் அவ்வளோ ஒன்றும் ஸ்மூத்னஸ் இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது எல்லாமே. லைட்டில் 3 சுவிட்சஸ் இருக்குது, பவர் ஆனுக்கும் ஆஃப்க்கும். நம்ம யூஎஸ்பி டைப் இதில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 கலர் தான் கைஸ் தெரியுது இந்த லைட்டில். ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான கலராக இருக்குது. நம்மளால் கலர் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியுது, டிக்ரீஸ் பண்ணவும் முடியுது. கலரில் 3 சேஞ்சிங் இருக்குது. ஒன்று டார்க் எல்லோ சன்னிஸ் கலர் வருது, ஒன்று ஒரு மாதிரி லைட் ஒயிட் வருது, அப்புறம் வந்து ப்ளூ கலர் வருது. ஓரளவுக்கு டீசெண்டான லைட்டுன்னே சொல்லலாம். இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த லைட்டு வாங்கலாமான்னு என்னை கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் இந்த லைட்டு கண்டிப்பாக வாங்கலான்னு தான் சொல்லுவேன்.